ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேபிஸோட கை காலோட காஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு ₹500 செலவுலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக செலவாகும். மற்ற மெட்டீரியல்ஸ்க்கெலாம் ரொம்பவே கம்மி தான். டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஜென்ரலாக இது வந்து நீங்கள் வெளியே இம்ப்ரெஷன் பண்ணுறவங்ககிட்ட காஸ்டிங் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 2000 8000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெமரபுளாக உங்கள் குழந்தையோட காலோட இம்ப்ரெஷன் இல்லைனா காஸ்டிங் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்குறதுக்கான ஒரு மெமரபுளான திங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கால் பதிக்கிறதுக்கு தேவையான பொருள் மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், 1 கப் உப்பு, எண்ணெய் எந்த டைப் எண்ணெய்னாலும் ஓகே. நம்மளுக்கு அந்த ஒரு க்ரீஸ்க்காக தான் அந்த எண்ணெய் தேவை. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். மைதா மாவில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா கால் பதிக்க முடியும். நான் 2 கைக்கு சின்னதாகவும் காலுக்கு பெருசாகவும் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று டேமேஜ் ஆனால் கூட இன்னொன்று யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தையோட கால்லையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வைக்கலாம். பவுடர் கூட நீங்கள் தடவலாம். கொஞ்சம் காலை லைட்டாக உள்ளே பதிச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நான் இது வந்து 2 பண்ணுறேன். ஏன்னா வந்து சில டைம் ஒரே மாதிரி கால் அவங்க வைக்க மாட்டாங்க. சில கால் வந்து சரியாக வராது. ஸோ நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலான்றதுக்காக 2 கால். இதே மாதிரி கையும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோ ₹45 கிடைக்கும். அதை நம்ம இந்த மாதிரி நல்ல தண்ணியாக லிக்விட் கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க முடியாது, இந்த ஊற்றுற மாதிரியான திக்கான கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கும். ஸோ கை கால் 2த்துக்குமே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 2 hours கழித்து பிரித்து எடுத்துக்கலாம். மாவுலேருந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஆனால் 48 hours வந்து அந்த கையோட காஸ்டிங்கை வந்து நீங்கள் காய விடணும். எடுக்கிறத மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமாக ஒரு 1 or 2 hours எடுக்கணும். மற்றபடி அது முழுமையாக காயறதுக்கு காஞ்சதுக்கப்புறமா கைக்கு வந்து அதோட எட்ஜஸ்லாம் வந்து அப்படியே விரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஒரு விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு பொறுமையாக அந்த விரலை தனியாக பிரிக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக கீறி எடுத்துக்கணும். பாருங்கள், இதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் 1 கை 1 கால் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 கை 2 கால் வைக்கும்போது இடம் பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டு காட்டும் போது உங்களுக்கு கையோட அச்சு அதோட ரேகையெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பெயிண்ட்டு நான் வந்து இப்போ நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பெயிண்ட் வரும். நான் முதல்ல காட்டின ப்ளூ கலர் வந்து தண்ணி லிக்விடாகவே இருக்கும். ஆனால் கோல்டன் கலரும் சில்வர் கலரும் மட்டும் உங்களுக்கு லிக்விடாக கிடைக்காது. இப்படி பவுடராக தான் வாங்கணும். அந்த பவுடர் கூட இந்த மாதிரி ஒரு கம் கொடுப்பாங்க லிக்விடாக. அதை நீங்கள் பவுடரையும் அதையும் கலந்துக்கணும். ஸோ கோல்டன் அண்ட் க்ரே கலர் வந்து ஒரு கிளாசிக் லுக் கொடுக்கும். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக வரும். மற்ற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாகவே பெயிண்ட் மாதிரியே வரும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே நிறைய கம் சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். எவ்வளோ பவுடர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையோட ரேகை வர இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி ஈவனாக வந்து பண்ணிக்கோங்க. சும்மா மேலோட்டமாக அடிக்காமல் நல்லா உள்ள ஆழமாக லைட்டாக நீங்கள் வந்து டச் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ கையோட ரேகை உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படியே அந்த கையோட ரேகை அந்த ஒரு வரி வரியாக நல்லா அழகாக தெரியும். ஸோ நீங்கள் மைதா மாவில் செய்யும் போது தான் உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். மற்ற மாவில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆழமாக தெரியாது. அதே மாதிரி மாவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் சாஃப்டாக. எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த ரேகை சரியாக வரல, கால் குழந்தைங்க வைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அதை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இன்னொரு வாட்டி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 6 monthsக்குள்ளே 6 months ஒரு 3-4 monthஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களும் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்த குழந்தைங்களுக்கு பண்ணலாம். நடுவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கால் வைக்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு 5 monthஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமைதியாக இருப்பாங்க. ஸோ 2 சைடும் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour காய வச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அந்த கையோட ஷேப்பு அதோட ரேகையெல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் பக்கத்தில் காட்டுறேன். ஸோ காலுமே அந்த நல்ல தடியாக, கையும் அந்த 3D எஃபெக்டில்
சூப்பரா வந்திருக்கு. இது கூட நீங்க வந்து நெறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல போட்ட வளையல், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மந்த்ல வசம்பு கையில கட்டுவோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண கிட் வைப்பாங்க. அந்த மாரி நெறைய விஷயம் அவங்களோட மெமரீஸுக்கு வைக்கலாம். நான் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட பேபியோட நேம், பொறந்த டைம், பொறந்த டேட், அதுக்கப்புறமா எத்தனை கிலோல பொறந்தாங்க அப்படின்னு நீங்க அதுவுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரேமோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அதுவுமே ₹20லேருந்து ₹50க்குள்ள தான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவுமே வரும். இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் விக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடியோவில் இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும்னு கேட்டால் கூட தருவாங்க. ஸோ இது வந்து நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ண ஃப்ரேம் தான். ஸோ கிளாஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற பீடிங்கை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டுறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ ஃபோட்டோ, கை எல்லாத்தையும் எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா அலைன் பண்ணுங்கள். ஏன்னா ஒட்டினதுக்கப்புறம் அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ எந்தெந்த வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து அமேசானில் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் அதை வாங்கியும் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லைனா பக்கத்துலேயே நீங்கள் உங்கள் ஊர்லேயே வந்து ஸ்டூடியோலலாம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வேணும், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ எல்லா அரேஞ்ச் பண்ணது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல ஒட்டிடலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடலாம். அதே சமயம் இது வந்து ஒரு ஹாலோ பாக்ஸ் இல்லைனா ஷேடோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னாலும் சென்னையிலனா நீங்கள் பாரிஸ் கார்னரில் கிடைக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா டவுன் ஹால் அங்கெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த 2 இடம் தான் எனக்கு தெரியும். மற்றபடி காமனாக நீங்கள் ஸ்டூடியோஸில் கேட்டால் கூட கிடைக்கும். ஸோ என்னென்ன திங்ஸை வைக்கணுமோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கிளாஸ் போட போகிறோம். நான் வந்து இதுக்கு ஃபைபர் கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஒரிஜினல் கிளாஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரிஜினல் கிளாஸ் இன்னுமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஃபைபர் கிளாஸ் வந்து உடையாது. கீழே விழுந்தாலும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ சீக்கிரமாக நொறுங்காது. அதனால ஃபைபர் கிளாஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கம் போட்டு, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, நார்மல் ஃபெவிகால் தான். நாம் நார்மலாக ஒரு கிராஃப்ட்ஸ் டிஐஒய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபெவிகால் அதை போட்டுட்டு நீங்கள் நல்லா ஒட்டிட்டு ஒரு 24 to 48 hours வந்து நல்லா காய விட்டுடலாம். ஃபைனலாக ஃபோட்டோக்கும் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டாட்டாக ஃபெவிகால் வச்சுட்டு ஒட்டுறது தான். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து கண்ணாடி வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த பீடிங்க்கு நடுவில் சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் கண்ணாடி இப்படி சொருவிட்டு இதுலேயும் கம் ஒட்டி, நான் இது வந்து நீங்கள் டெம்ப்ரரியாக ஏன் வந்து இந்த பீடிங் ஒட்டுறோன்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது அதை க்ளீன் பண்ணணுன்னா அந்த பீடிங்கை எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வெளியே வாங்கிறத விட ரொம்ப ஈஸி, ப்ளஸ் ரொம்ப மெமரபிள், ரொம்ப கிளாஸான லுக்கோட வீட்லேயே பேபிஸோட உங்கள் குழந்தையோட ஃபுட் அண்ட் ஹேண்ட் காஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வயசாகிற வரைக்கும் அதை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்பவே ஸ்வீட் மெமரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.